இனி வளராத உங்க முடியும் காட்டுத்தனமாக வளரும். இதை மட்டும் குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சி பாருங்க. உங்க முடி நீளமாக அடர்த்தியாக வெள்ளை முடி இல்லாமல், முடி கொட்டுதல் பிரச்சனை இல்லாமல் நல்லா கத்த கத்தையாக வளரும், காட்டுத்தனமாக வளரும். அதுக்கு நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோவில் சொல்லியிருக்க 3 ப்ராசஸையும் ட்ரை பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளினி மார்னிங் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹேர் க்ரோத் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் முருங்கைக்காய்ங்க. என்னடா முருங்கைக்காயை யூஸ் பண்ணி முடி வளர வைக்க முடியுமான்னு யோசிப்பீங்க. நம்மள நிறைய பேருக்கு தெரியும், முருங்கை இலை அதிகமாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு முடி வளர்ச்சி இருக்கும். அது போல தாங்க முருங்கைக்காயிலையும் முருங்கைக்கீரையில் இருக்கிற அதே சத்துக்கள் இருக்கும். இந்த முருங்கை இலை, முருங்கைக்காய் இது எல்லாமே நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. குறிப்பாக நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய நியூட்ரியன்ஸ் இந்த காயில் அதிக அளவு இருக்குங்க. இந்த காயை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். இந்த காயை நான் இது மாதிரி சாம்பாருக்கு போடுற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த காயில் இருக்க எந்த பொருளையும் கீழே தூக்கி போடலை. இதோட தோல் எது இருந்தாலும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த நம்ம செய்கிற ப்ராசஸ்க்கு முருங்கைக்காய் முத்தி போய் இருந்ததுன்னா ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னா முத்தி போன காயில் இந்த காயோட உள்பகுதியில் நிறைய சீட்ஸ் இருக்கும். இது நல்லாவே நம்மளோட முடியை ஸ்ட்ராங் பண்ணும், முடியை வேகமாக வளர வைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த முருங்கைக்காயை 2ஆக பிளந்து உள்ளே இருக்கிற அந்த சதைப்பகுதி, அந்த விதைப்பகுதி இது எல்லாத்தையும் இது போல் சுரண்டி எடுத்துக்கிறேன். இந்த நம்ம சுரண்டுறதுக்கப்புறம் இந்த தோலை தூக்கி போடாதீங்க. ஏற்கனவே நம்ம கட் பண்ணி அந்த முருங்கைக்காயில் இருக்க வேஸ்ட் எடுத்து வச்சுருப்போம். அது கூட இந்த தோலையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம முருங்கைக்காயோட தோல் பகுதி, சதை பகுதி இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத் டிப் பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம முடியை நீளமாக வளர வைக்கலாங்க. இதுக்குன்னு கடையில், மார்க்கெட்லன்னு நீங்கள் எந்த விதமான பொருளையும் வாங்க தேவையில்லை. இது எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். இதை 3 ஸ்டெப்பில் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் சொல்லியிருக்க இந்த 3 ஸ்டெப்பையும் கண்டிப்பாக பாருங்கள். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த தோலை ஒரு ஓரமாக வச்சிடுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சதை பகுதியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4லேருந்து 5 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு சேர்த்துக்கணும். இந்த தோலில் இருக்க சத்து நம்ம முடியை கருகருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்க்கலான்னு கேட்பீங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அடுத்தது இது போல் கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன். நான் ஒரு ரெசிபிக்காக இது போல் காய வச்சுருக்கேன். கருவேப்பிலை இலைகளில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த 4 பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. நரன்னு அரைச்சா போதும், பேஸ்ட் மாதிரி ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க, நரன்னு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் உங்கள் ஹேர் க்ரோத்தை இது பார்த்துக்கோங்க. தட்டில் கொட்டியிருக்க இந்த பொருட்களை கொஞ்சம் நேரம் ஃபேனில் உலர வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம 2வது ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது அந்த முருங்கைக்காயோட தோல், அதாவது முருங்கைக்காயிலேருந்து கட் பண்ணி எடுத்த வேஸ்ட் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்க போகிறேன். அதாவது இது வெந்தயக்கீரையை காய வச்சு பொடி பண்ண பவுடருங்க. இதை தான் சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தில் இருக்க எல்லா சத்துக்களும் இதுலேயும் இருக்குங்க. நம்மளுக்கு வெந்தயத்தை விட இந்த வெந்தய இலைகள் இன்னுமே நம்ம முடிய அடர்த்தியாக முடிய பலன்னு ஆக்கி கொடுக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த 2 பொருள்களையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி சேர்த்துட்டு இந்த பொருட்களை நல்லா நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இதோட சாறு நல்லா இந்த தண்ணியில் இறங்கணும். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி பாதியாக சுண்டணும். அப்போ தான் இந்த சாறு எல்லாம் இந்த தண்ணியில் கலந்து வரும். இது கொதிக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட சூடு நல்லா குறையட்டும். இது நீங்கள் ஹேர் டோனராக யூஸ் பண்ணலாம். ஷாம்பு போடுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணலாங்க. அப்படி இல்லைனா இதை நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் செஞ்சுக்கலாம். அது செய்கிறதுக்கு முன்னாடி இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன். நம்மள நிறைய பேருக்கு தலையில் இச்சிங் இருக்கும், ட்ரைனஸ் இருக்கும், பொடுகு தொல்லை இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வேப்பிலை பொடி கலந்த இந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம தலையை வாஷ் பண்ணணுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தலையில் பேன் தொல்லை இருக்குதுன்னா கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. உங்கள் தலையில் இருக்க பேனை இது சூப்பராக ஒழிச்சு கட்டும்.
இப்போ இந்த பொருள் கூட ஷாம்புவை சேர்த்துட்டோன்னா நமக்கு ஹெல்த்தியான ஹெர்பல் ஷாம்பு ரெடிங்க. நம்ம முடி நல்லா வறட்சி இல்லாமல், பொடுகு தொல்லை இல்லாமல், பேன் இல்லாமல், அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த லிக்விட் ஷாம்பு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் டோனராக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த ஷாம்புவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஹேர் டோனராக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த லிக்விடை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் இதை ஷாம்புவை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தலைக்கு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணணும். அந்த எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோங்க. இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டம்ளருக்கு நான் 3/4 டம்ளர் அளவுக்கு இந்த எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட இன்னொரு எண்ணெய் சேர்க்க போகிறோம். இப்போ நான் 2வது சேர்க்க போகிற எண்ணெய் கடுகு எண்ணெய்ங்க. இந்த கடுகு எண்ணெயோட வாசனைக்கு நம்ம தலையில் பேன் தொல்லை இருக்காது, பொடுகு தொல்லை சுத்தமாக இருக்காதுங்க. அதுக்காக தான் நான் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, கடுகு எண்ணெய் முடியை அடர்த்தியாக்கும். நரைமுடிங்கிற பிரச்சனை நம்ம தலையில் வரவே வராதுங்க. இது கூட நம்ம முடியை நல்லா அடர்த்தியாக, பவுன்சியாக, நல்லா பார்க்க பளபளன்னு ஷைனாக மாற்றுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதாவது கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவோம். இந்த 3 எண்ணெயும் ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப எஃபெக்டிவானது. இதை நீங்கள் தலையில் தடவும் போது நம்ம முடியோட க்ரோத் ரொம்ப அபரிமிதமாக இருக்குங்க. இந்த 3 எண்ணெயும் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற இந்த முருங்கையோட சதை பகுதி, வெங்காயம், இது எல்லாத்தையும் இது போல் ஒரு ஃப்ரை பேனில் எடுத்துக்கோங்க. நல்லா அகலமான கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக எடுத்துட்டேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 3 எண்ணெய் கலவையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ அடுப்பை நல்லா ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய், இந்த போட்டிருக்க பொருட்கள் இது எல்லாம் கலந்து நல்லா இந்த எண்ணெயோட சத்தை இது அதிகரிக்கும். இது நம்ம ஹீட் பண்ணும்போது இதில் இருக்கிற சாறு எல்லாமே இந்த எண்ணெயில் கலந்து வரும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுக்கோங்க. இது போல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் ஷாம்பு போட்டு உங்கள் தலையை வாஷ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை உங்கள் தலையில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணுங்க. இந்த எண்ணெயை அப்ளை பண்ணும்போது இந்த எண்ணெயை லேசாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த எண்ணெய் ரொம்ப பவர்ஃபுல்லானது. வாரம் 2-3 முறை இந்த எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணதுக்கப்புறம் 1 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு உங்கள் தலையை வாஷ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது நம்ம முடி நீளமாக, அடர்த்தியாக, வெள்ளை முடி வராமல், பொடுகு தொல்லை இல்லாமல் நல்லா நீளமாக கத்தையாக வளரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இதுவரை நான் சொன்ன விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.